கலைஞர் அவரும் ரொம்ப நெருங்கிட்டாங்க, ம். நண்பர்கள் ஆகிட்டாங்க. அப்போது கலைஞர் அடிக்கடி எப்போ பராசக்தியில் ஷூட்டிங்கில் கேப் கிடைக்குதோ அப்போ வந்து காஞ்சிபுரம் போய் அண்ணாவை பார்க்குறது சிவாஜிக்கு பழக்கம். ஒரு நாள் கலைஞர், அவர், அப்புறம் கவிஞர் கருணானந்தம்னு ஒருத்தர் இருந்தார். கருணானந்தம், ஆமாம். ஆமாம், அவரும் கலைஞருக்கு வேண்டியவர். 3 பேரும் காஞ்சிபுரம் போய் அண்ணாவை பார்த்து பேசிட்டு திரும்புகிறாங்க. திரும்புகிற வர்ற வழியில் வந்து ரோடு வந்து பாதியில் கட்டாக இருந்திருக்கு, பார்க்காம டிரைவர் வந்துட்டான். அது சிவாஜி சத்தம் போட்டோன்னே கார் பிரேக் போட்டு நிப்பாட்டாங்க. இந்த பிரேக் போட்டு நிப்பாட்டினதில் இப்படி வந்த காரு திரும்பி நிற்கிதுன்னா அப்போ எவ்வளோ சடன் பிரேக் பார்த்துக்குங்க. ஓ, எட்டி பார்த்தா பெரிய பள்ளம். நல்ல வேலையாக தப்பிச்சோம்னு தள்ளிட்டு வந்துட்டாங்க. அப்புறமும் கார் வரும்போது நம்ம சென்னைக்கிட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும்போது ஏதோ கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. மழை கொட்ட ஆரம்பிச்சிச்சு. கலைஞரை வந்து இறங்க வேணுன்ட்டார் சிவாஜி. நீங்கள் டிரைவர் சீட்டில் உட்காருங்க, ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன், கருணானந்தம், அந்த காரை ஓட்டி வந்த டிரைவர் 3 பேரும் தள்ளுறாங்க. 5 கிலோமீட்டர் அடையே, அப்போ 5 கிலோமீட்டர் தள்ளியிருக்காங்க. இதை நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் என்ன எழுதியிருக்காருன்னா, உலகத்திலே மிகச்சிறந்த நடிகனாக பிற்காலத்தில் வந்த சிவாஜி கணேசன் கொட்டுகின்ற மழையிலே நான் அமர்ந்திருக்கின்ற காரை தள்ளி கொண்டு வந்தது இன்னமும் எனக்கு என் மனதை நெகிழச் செய்கிறது அப்படின்னு நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருந்தார்.